கரெக்ட். ஆக்சுவலா பீக் ஹாப்பினஸும் இவங்களால தான் தர முடியும். அதே டைம் பீக் சஃபரிங்கும் இவங்களால தான் தர முடியும். கண்டிப்பா. என்ன ஒரு இது படிச்சேன் என்னன்னா, இப்போ ஒருத்தவங்கள வந்து அன்கண்டிஷனலி லவ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இட் குட் பி எனிபடி. அவங்களுக்கு we are giving them the permission to destroy us, knowing that they will destroy us someday. கரெக்டா? ஸோ அந்த ஒரு நுவான்ஸ் தான். அதே நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் அன்லாக் பண்ணியிருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் நினச்ச மணி நான் அட்டைன் பண்ணும்போதோ எனக்கு நான் ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணேன். ஏன்னா என்னோட சைல்ட்ஹுட்டில் மணியோட வேல்யூ அப்படி இருந்துச்சு. ஸோ எனக்கு அந்த மணி அட்டைன் பண்ணும்போதோ இந்த மாதிரி நிறையா எக்ஸ்பீரியன்சஸ், இந்த ஃபேம், ரெக்கக்னிஷன் இதெல்லாம் தாண்டி எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு ஆனிவர்சரி நடந்துச்சு, வெட்டிங் ஆனிவர்சரி. அதை வந்து நான் ஹோஸ்ட் பண்ணி பக்கத்து வீட்டில் அப்புறம் அம்மா அப்பாவோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அன்னைக்கு இருந்த ஹாப்பினஸ் வந்து எனக்கு எதுலையுமே கிடைச்சது. அப்போ வந்து எவ்வளோ சிம்பிளாக தெரியுதுன்னா, நான் ரெவென்யூ, ஏஜென்சி, அப்புறம் டீம் மெம்பர்ஸு, கான்டென்ட் கிரியேஷன் இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாதுன்றவர் தான் நம்ம கிரியேட் பண்ணி பண்ற ஒரு ஸ்டோரிஸ் இது எல்லாமே. கரெக்டா? ஆனா ஃபண்டமெண்டலி நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளோட அந்த சொந்தம், அது எவ்வளவு கிரிஞ்சாவே இருந்தாலும் அந்த வார்த்தையை விட்டுருங்க. அந்த வார்த்தையே கிடையாது உலகத்துல, அந்த வார்த்தை கிடையாது, சி வார்த்தை கிடையாது, யூஸே பண்ணக்கூடாது. அது வேணாது, அது விட்டுருங்க. அது அந்த வார்த்தை பேசி பேசி நிறைய நல்ல நல்ல விஷயங்களாம் நம்ம விட்டுட்டோம். கரெக்ட். நிறைய நல்ல நல்ல விஷயங்களாம் நம்ம விட்டுட்டோம். அது நடுவில் ட்ரெண்ட் பண்ணி இது பண்ணிட்டாங்க. நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். ஏன்னா நானுமே எனக்கு இது ஒரு இது நிறைய பண்ணியிருக்கேன். அப்பாவுக்கு ஒரு வாட்டி இப்போ ரீசெண்டாக ஒரு காசு கொடுத்தேன், சரி கொடுக்கணும்னு சொல்லி. அது கொடுத்தோடனே போயிட்டேன், அந்த மேலே போயிட்டேன். என்னடா இது ஒரு மாதிரி செம்ம பெருமையான இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ஃபீலிங்கு. ஏன்னா கிடையாது, நான்லாம் வந்து இவ்வளோ கொஞ்சம் ரொம்ப சம்பாதிக்கல கண்டென்ட் கிரியேஷன், பட் இவ்வளோ சம்பாதிப்பேன்னு யோசிச்சதில்லை. நம்ம என்ன ஒரு 20,000 ரூபாய்க்கு சம்பாதிக்க போகிறோம், 30,000 ரூபாய்க்கு சம்பாதிக்க போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளோ சம்பாதிப்பேன்னு தெரியாது. அதுவும் அவருக்கு அது கொடுக்குறப்ப செம்ம சூப்பராக இருந்தது. பரவாயில்ல, நம்மளும் வளர்ந்துட்டோம். அப்பாவும் எப்படி சொல்ல, அப்பாவும் வந்து மரியாதை நல்லா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, மரியாதைலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்குறாரு. அப்புறம் அந்த பேப்பரில் வந்து பேப்பர் வந்த அப்புறம் போய் பேப்பர் வாங்கப்பா கடையில் அப்படின்னோடனே எடுத்து குரூப்பில் போட்டார். செம்மையாக இருந்தது. நல்ல ரிலேட் பண்ண முடியாது. ஆக்சுவலாக நான் இதில் இன்னொன்று எப்படி பார்த்தேன்னா, எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக டெட் இருந்துச்சு. சில சிச்சுவேஷன்னால அம்மா அப்பாவுக்கு நிறையா டெட் இருந்துச்சு. இப்போது என் லென்ஸ்லேருந்து பார்க்கும்போது, ஐயோ அம்மா அப்பாவோட டெட்டை நான் பே பண்ணணுமா அப்படின்னு நான் ஒரு பேர்டான எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு பாயிண்ட்ல எப்படி என்ன தோணுச்சு அப்படின்னா, அம்மா அப்பா வந்து நமக்கு எவ்வளவோ பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? கண்டிப்பாக. இந்த ஒரு லைஃப் டைமில் அதை ரீபே பண்ணுறதுக்கு நமக்கு சான்ஸே இருந்திருக்காது. நம்ம என்ன பண்ணாலும் அதை ரீபே பண்ண முடியாது. ஸோ அந்த டெட்டை நான் எப்படி பார்த்தேன், அந்த கடனை எப்படி பார்த்தேன் அப்படின்னா, கடவுள் வந்து எனக்கு அந்த கடனை திருப்பி கொடுக்கறத வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஏதோ நான் திருப்பி கொடுக்கறதுக்கான சான்ஸாக கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அந்த டெட்டே கிரேட்ஃபுல்லாக ஃபீல் ஆகுற அளவுக்கு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம ஆப்ரேட் ஆக வச்சது. புரியுது. ஆமாம், கரெக்டாக தான் இருக்குது. எனக்கு இப்போ அது கொடுக்கறதெல்லாம் வச்சுக்கோங்களேன், வீட்டில் இல்லை கொடுக்கறதுலாம் எனக்கு ஒரு விஷயமாவே தெரியல. இப்போது விஷயமானா அது பெரிய சொல்லப்போனால் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட ரொம்ப கம்மியாக தான் காசு இருக்கும். எனக்கு ஆனால் அது விஷயமாவே தெரியல. எதுக்கு சம்பாதிக்கிறோம், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. இவங்களுக்கு தானே கொடுக்குறோம், திருப்பி கேட்கணும், எதுவுமே எனக்கு இது கிடையாது. லைக் சொல்கிறேன்ப்பா, ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட சொல்கிறேன், கொடுத்துட்றேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸும் சரி வரும், ஃப்ரெண்ட்ஸும் வந்து எங்கள் ஸ்கூல் மேட்ஸ்லாம் சொல்கிறேன், ஸ்கூல் மேட்ஸு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பேர் சொன்னால் ரொம்ப கம்மியாக சொல்கிற மாதிரி இருக்கும், நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள இல்லைனா ஒன்றுமே கிடையாது. ஒரு கரெக்டான டைமில் பெங்களூரில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தப்ப காசு தர்றது கேட்டேன்னா டப்புன்னு அனுப்பிச்சிடுவானுங்க. என்னடா இப்போ வரைக்கும் திருப்பி அவனுங்கிட்ட நான் வந்து டேய் காசு இருக்குடா கணக்கு சொல்லுங்கடான்னு சொல்லியிருக்கேன். இன்ன வரைக்கும் கணக்கு சொல்லாமல் இருக்கானுங்க, வாங்கவே இல்லை. இன்ன வரைக்கும் கணக்கு சொல்லாமல் இருக்கானுங்க. யாருமே எதுவும் வாங்கவே மாட்டானுங்க ப்ரோ, கண்டிப்பாக வாங்க மாட்டானுங்க. அந்தளவுக்கு இருக்கானுங்க. எப்படின்னா அவனுங்க எவ்வளோ நம்மளை பார்த்துப்பானுங்கன்னா, ஒரு வாட்டி நேர்லேயே சொல்லிட்டான் இந்த மாதிரி, இந்த வாட்டி என்னடா வயசு எவ்வளோ ஆச்சு, கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ரொம்ப ஒரு மாதிரி காண்டாக தான் இருந்தது. பட் ஒரு 25K அப்போ தான் வந்தது. பட் அவன் சொன்னான் இந்த மாதிரி, பட் இந்த டைம் வந்து உனக்கு ஒர்க் ஆகிற மாதிரி இருக்குது, பிடிச்சிரு விடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் கொடுத்தான். என் ஃப்ரெண்டு அந்த மாதிரி அவன் லைக் எப்படி சொல்கிறது, எப்படி இருந்தாலும் அவன் வந்து என்ன நல்லா இருக்குன்னு நினைப்பான். அதுக்காக தான் அவன் கேர் பண்ணி ஏன் இப்போ பண்ணுறன்ற மாதிரியும் சொன்னான். பட் இது நல்லா போதுன்னு சொல்கிறான். ஸோ அவனோட இது எனக்கு புரியுது, லைக் எவ்வளோ அவன் வந்து நம்மளோட இதுக்காக காத்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை சொல்கிறேன், நான் வின் பண்ணது வந்து வின்னு நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். பட் நான் இவ்வளோ இந்த நல்லதாக ஆன விஷயம் வந்து என்னை விட சுற்றி இருக்கவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் எனக்கு தெரியும். பசங்க இப்போ கூட ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணிட்டு என்ன கதை, அடுத்தது என்ன பண்ணுற, உங்கள் கூட பண்ணுறது எல்லாருக்குமே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஓகே பண்ணுற, இவர் பண்ணுற, ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்து பயங்கரம் எனக்கு. அதுதான் சொல்கிறேன், இந்த பீப்புள் அதனால தான் ரொம்ப நம்புவேன். ஈஸியாக நம்பிடுவேன், ரொம்ப ஈஸியாக நம்பிடுவேன். இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நான் வந்து என் பிராண்டுக்கிட்ட எவ்வளோ வாங்குறேன்லாம் எல்லாருக்குமே தெரியும்.
சப்ஸ்கிரைபர்ஸாக தெரியவே தெரியாது ப்ரோ எனக்கு. திடீர்னு நேற்றுலாம் ஒரு தடவை உட்காந்துட்டு எப்படி தெரியுமா ப்ரோ இருக்கும் எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் டாக்கில் எப்படி தெரியுமா இருக்கும். ஃபஸ்ட் டைம் 24 வந்து பாண்டி போயிருந்தேன். அப்போது ஆரோவில்ல போயிட்டு காஃபி சொன்னேன். ஒருத்தர் பக்கத்தில் வந்துட்டு ப்ரோ இந்த கடையில் காஃபி நல்லா இருக்காது, வாங்க வேறு கடைக்கு போகலாம். அவர் நான் பார்த்ததே கிடையாது. அவருக்கு ஆனால் அந்தளவுக்கு என்னை புரிஞ்சு வச்சிருக்காரு. அது எப்போயுமே எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும். அவர் வாங்க ப்ரோ வேறு கடைக்கு போகலாம். திருப்பி அந்த கடைக்கு நேற்று போனேன். அப்போ வேறு ஒருத்தர் இருந்தார். அவர் காஃபி கிளாஸ் கையில் வச்சுருந்தேன். என்ன ப்ரோ காஃபி குடிக்க மாட்டேன்னு காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னு. ஆனால் லெமன் டீ வச்சுன்னு இருக்கேன். அந்தளவுக்கு தெரியுது என்ன, ரொம்ப ஒரு மாதிரி பழக்கமாக இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப ஜாலியாக பேசி அன்றைக்கெலாம் சமசிரிச்சு ஒரு ப்ரோ ஒரு 10 பேர் பஸ் ஏற்றி விட்டாங்க ப்ரோ. நின்று வெயிட் பண்ணி அரை மணி நேரம். அதாவது எப்படி சைக்கிளில் இருந்தது, சைக்கிளை விட்டுட்டு எப்படி போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பஸ் ஏறுறதுக்கு வண்டியில். ஸோ ஒரே ஒருத்தர் வரன்னாரு. கடைசியில் அப்படி இப்படி சேர்ந்து 10 பேர் எந்த வண்டியில் ஏறுறதுன்னு தெரில. எந்த வண்டியில் ஏறுறது அவ்வளோ பேர் ப்ரோ என் வண்டியில் ஏறுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு இன்னும் ஒருத்தரெல்லாம் இன்ட்ரோவர்ட்டாக இருந்தார். அவர் பேசவே இல்லை. அவர்லாம் அப்படியே இருந்து பொறுமையாக பார்த்துட்டு ஜஸ்ட் கூட கொண்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அவர்கிட்ட சொல்கிறேன் ப்ரோ எதுக்கு ப்ரோ உங்களுக்கு டைம் வேலை இருக்குல்ல போய் பாருங்கள். இல்லை ப்ரோ கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு நான் போயிடுவேன், உங்க கூட பேசிட்டு அப்படியே போய்டும் அப்படின்றாங்க. அதை எனக்கு எப்படி எடுத்துக்கிறதே தெரில. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. லைக் தெரியல, அது ரொம்ப நல்லா இருந்தது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லை உண்மையில. அவங்களுக்கு சில பேர்லாம் ஃபோட்டோ கூட எடுக்கல. ஜாலியாக அவங்க அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. ஜாலியாக வந்து பேசிட்டு எப்படி போயிட்டுருக்கு அப்படியே ஜாலியாக கேட்டு அப்படியே போயிட்டாங்க. அவங்க 2-3 பேர். இல்லை இது ஆக்சுவலாக தான் ரொம்ப ஒரு அழகான விஷயம். இப்போது இதை பாராசோஷியல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போது நமக்கு வந்து அவங்க யாருன்னே தெரியாது உண்மையில போனோம். ஆனால் அவங்களுக்கு டெய்லி பார்க்கறதுனால அவங்க லைஃப்ல ஒரு பார்ட்டாக இருப்போம். கண்டிப்பாக. இது யூஸ்வலாகவே வந்து செலிபிரிட்டிஸ் கூடயோ இல்லை ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் கூடயோ அந்த மாதிரிலாம் நடக்கும். பட் இன்னைக்கு ஸ்கேலில் கிரியேட்டர்ஸ் கூட நடக்குது. ஆமாம் ஆமாம் கரெக்ட். இதை நம்ம இன்னும் எப்படி எஃபிஷியண்ட்டாக கொண்டு போகணும்னா கம்யூனிட்டிஸ் நிறையா பில்ட் பண்ணணும். ஆமாம். இப்போது இது நான் ஒரு ஹிஸ்ட்ரி கிளாஸ் உங்களுக்கு இப்போ எடுக்கிறேன் பாருங்க. அதனால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ரீசெண்டாக அந்த கலெக்டிவாக நம்ம வேலை பார்க்கறது, ஒன்றா சேர்ந்து இருக்கிறது. அகைன் அந்த சி வேர்டு இப்போ வந்து ஒன்றா சேர்ந்து இருக்கிறதே சி மாதிரி சி வேர்டை போட்டு முடிச்சிட்டானுங்க. பட் ஆனால் இன்னைக்கு வந்து ஹியூமன்ஸ் முன்னாடிலாம் ஒன்றா சேர்ந்து ஆப்ரேட் ஆகலை அப்படின்னா இன்னைக்கு நம்ம யாருமே இருந்திருக்க மாட்டோம். கண்டிப்பாக. எவ்வளோ லாஜிக்கலானா நமக்கு முன்னாடி நம்மளாம் ஹோமோ சேப்பியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆமாம். நமக்கு முன்னாடி ஹோமோ நியாண்டர்தால்ஸ் இந்த மாதிரி அப்புறம் ஹோமோ எரெக்டஸ் நிறைய டைப் ஆஃப் ஸ்பீசிஸ்லாம் இருந்திருக்காங்க. 10 பேஜ் ஹோமோ சேப்பியன்ஸ்ல படிச்சிருக்கேன். எக்ஸாக்ட்லி. அதில் என்ன அவனுங்க எப்படி எக்ஸ்டென்ட் ஆனானுங்க நான் பார்த்து எனக்கு என்னன்னா அந்த ஹோமோ நியாண்டர்தால்ஸ்லாம் நம்மளோட செம்ம பவர்ஃபுல். நம்ம வந்து அவங்களோட ரொம்ப வீக் ஃபிசிக்கலி. இப்போ நிறைய 1 vs 1 கான்செப்ட்லாம் இருக்குல்ல செஸ்ல எல்லாத்துலயுமே 1 vs 1 இருக்கு. பட் ஆனஸ்ட்லி 1 vs 1 மட்டும் தான் ஒரு கான்செப்டா இருந்துச்சுன்னா நம்மளெல்லாம் காலி. ஒரு சிம்பான்சி வந்து நம்மளுக்கு கிழிச்சிரும் ரெண்டா. கரெக்டா. பட் நம்ம எப்படி இவால்வ் ஆனோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல எல்லா அனிமல் ஸ்பீசிஸ்மே எனக்கு சாப்பாடு இருந்தா உனக்கு சாப்பாடு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் தான் ஆடிட்டு இருக்கும் போது நம்ம 2 பேரும் சேர்ந்து அப்ரோச் பண்ணுவோம், நமக்கு நிறைய சாப்பாடு கிடைக்கும். இது அந்த பாசிட்டிவ் சம் கேம்னு சொல்லுவாங்க. இப்படி ஆரம்பிச்சாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா தனியாக வந்து அட்டாக் பண்ணி தோத்துக்கிட்டு மற்ற ஸ்பீசிஸ்லாம் அப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் யோசிச்சு ஒரு பெரிய மேமத் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எலிஃபென்ட்ல ஒரு மேமத் இருக்குன்னா ஒரு 50 பேர் சேர்ந்து இவனுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சானுங்க. ஒருத்தன் குழி தோன்றான், ஒருத்தன் ஃபயர் பண்றான். இப்படி பண்ணும்போது 50 பேருக்குமே அந்த ஒரு பெரிய ஃபீஸ்ட் கிடைக்குது. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி கலெக்டிவா நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ அதே புக்ல நீங்க சொன்னதுனால இன்னொரு ஒரு கான்செப்ட் இருக்கும். ரிலீஜியன், நேஷன், ஸ்டேட், லா, பிராண்ட், இது எல்லாமே நம்ம வந்து எஸ்பெஷலி இதில் நம்ம ரிலீஜியன் இல்லை நேஷனை மட்டும் எடுத்துட்டோம்னா என்ன நினைப்போம்னா நிறைய பேர் நினைக்கலாம் நம்மளை இதெல்லாம் பிரிக்குதுன்னு நினைப்போம். கரெக்டா. ஆனால் நம்மளை ஒன்று சேர்த்ததே இதுதான் ஃபர்ஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைம்ல இன்னைக்கு வந்து கனெக்ஷன்ஸ் ரொம்ப இன்டர்நெட்னால ஒரு ரெவல்யூஷன் ஆயிடுச்சு. பட் அந்த டைம்ல எல்லா ட்ரைபுமே வந்து ஒரு 100 பேர் தான் இருந்திருக்காங்க. 100 பேர் மேல போகவே முடியாது. அதுக்கப்புறம் சந்தேகம் வந்துடும். ஏன்னா நம்ம எல்லாருமே நேச்சுரலி ஸ்ட்ரேஞ்சர்ஸாக தான் பார்ப்போம் மற்றவங்களை. அந்த 100 பேர் மேலே இப்போ இங்கே இருக்கிற ஒருத்தன் யூஎஸ்ல இருக்கிற ஒருத்தனை வந்து நம்புறான் அப்படின்னா மேபி அவங்க 2 பேரும் ஒரு கிறிஸ்டியன்ஸாக இருந்திருக்கலாம். ஸோ அந்த ஒரு ரிலீஜியனுங்கிற கான்செப்ட் அவ்வளோ பேரை சேர்க்க ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அகெயின் இது எல்லாமே என்னன்னா ஸ்டோரிஸ். அந்த ஒரு கதை, அந்த நேஷனுங்கிறது ஒரு ஸ்டோரி. எண்ட் ஆஃப் த டே யாரு பார்டர் போட்டா? நம்ம தானே போட்ட பார்டர். ஸோ அந்த ஒரு ஸ்டோரிஸை நம்புறோம். இப்போ நீங்களும் நானும் மேபி சம்மதமே இல்லாமல் இன்னொரு கண்ட்ரியில் பார்க்கும்போது நீயும் இந்தியாவா நானும் இந்தியாவான்னு நம்ம பேசுகிறோம். ஸோ அந்த ஒரு சர்க்கிள் எக்ஸ்பேண்ட் ஆனது இது எல்லாமே வந்து அந்த ஒரு ஸ்டோரிஸ் தான் காரணம். அந்த ஸ்டோரிஸோட மெயின் ப்ராடக்ட் என்னன்னா நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது. பட் ஆனால் இப்போ மறுபடியும் வந்து இண்டிவிஜுவலிசம்னு ஒரு கல்ச்சர் வந்துட்டு இருக்கு. தனியாக நான் இருக்கணும், தனியாக போய் நான் வின் பண்ணணும். அதை பற்றி நான் ஒரு வீடியோவும் நான் போட்டிருப்பேன். அது கொஞ்சம் இந்த நடுவில் பென்குயின் கூட போட்டிருந்தாங்க. எக்ஸாக்ட்லி. அதை க்ளோரிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தனியாக இருக்கிறது அதுதான் நம்ம அப்படி அது முடியாது என்ன கேட்டிங்கன்னா. இப்போ நம்மளுமே தனியாக பண்ணுறது ஓகே,
நானுமே நிறைய டைம் தனியாக நைட்டில் உட்காந்து பண்ணியிருக்கேன். ஆனால் பின்னாடி இருந்து சப்போர்ட் இருந்திருக்கு. தனியாக ஃபுல்லாகவே தனியாக பண்ணலாம் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக பின்னாடி சப்போர்ட் இருந்திருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம், இவங்களாம் ஹெல்ப் பண்ணலாம் முடிஞ்சிருக்காது. அப்படி ஒர்க் ஆகாது என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக. அண்ட் கம்யூனிட்டியுமே ரொம்ப அழகான விஷயமா தான் இருக்கு. இப்போது ரீசெண்டாக நானுமே ரொம்ப போக மாட்டேன். இப்போ ரீசெண்டாக ஒரு ரன்னு போயிருந்தேன் பாண்டிச்சேரியில். அவங்க ஒரு ரன் கிளப் மாதிரி இருந்தாங்க, அவங்க கூட போயிருந்தேன். அப்போ தான் தெரிஞ்சுது, ஓகே இவங்களாம் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா இருந்தது. அவங்க ஒரு 4 விஷயம் என்ன கேட்டாங்க, நான் ஒரு 4 விஷயம் அவங்ககிட்ட சொன்னேன். அப்புறம் இன்னொரு அந்த பெரிய மீட்டிங் ஒன்று போயிருந்தேன். அப்போ தான் சந்தோஷ் பிரேம் அவர்லாம் பார்த்தேன். நான் நெட்வொர்க் பண்ணுற ஆளே கிடையாது. நான் அதுவும் பெரிய ஆளுங்க கிட்ட ரொம்ப மோசம். எனக்கு அந்த ரொம்ப தெரிஞ்சிக்க வேணான்ற ஒரு ஜோனுக்கே நான் போயிடுவேன் நிறைய டைம். அப்போ ஆனால் இவங்க கூட போய் பேசும்போது அவங்க வந்து சந்தோஷ் பிரேம்லாம் வந்து நல்லா பேசி அவரு தான் எனக்கு கொஞ்சம் நெட்வொர்க்லாம் கொடுத்தாரு. ஓகே இப்படி தான் பிராண்ட்ஸ் இது பண்ணுவோம். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுதே, சரி ஓகே கொஞ்சமாச்சும் இனிமேல் நெட்வொர்க் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா ஏமாந்துடும் நிறைய இடத்துல அப்படின்னு தெரியுது. அதனால் இருக்கணும், அதுவும் இருக்கணும் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும். அதான் இன்னொன்று அந்த காஃபி சொல்கிறேன், காஃபி ஈவினிங் போய் குடிக்கிறது, ஒரு பசங்க 4 பேர் கூட குடிக்கிறது வந்து தனியாக குடிக்கிறது இருக்கணும். வீக்லி 1-2 டைம்ஸ் இருப்போம், கண்டிப்பாக குடிப்பேன். ஆனால் ஒரு 3-4 பேர் கூட குடிக்கிறது வந்து அது ஜாலியாக இருக்கும். அது அப்போ தான் நிறைய பேசுவோம், ஒன்றும் நல்லா இருக்கும் அது. அந்த கம்யூனிட்டி இதுவே நல்ல ஒரு விஷயந்தான்.